கோவை குண்டுவெடிப்பில் இறந்தவர்களுக்கு வருடந்தோறும் நடத்தப்படும் புஷ்பாஞ்சலியில் பாஜக தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதனை நேரலையில் காணலாம். அண்ணா கொஞ்சம் அப்படியே நிக்க வைங்க. போட்டோக்கு மட்டும் எந்திரிக்கிறது சொல்லு 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 சொல்லு. கொஞ்சம் நிக்க வைங்க. கோவை குண்டுவெடிப்பில் இறந்தவர்களுக்கு வருடந்தோறும் நடத்தப்படும் புஷ்பாஞ்சலியில் பாஜக தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். 27ஆம் ஆண்டு புஷ்பாஞ்சலியில் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். குண்டுவெடிப்பில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் அண்ணாமலையும் வானதி சீனிவாசனும். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கோவையில் கடந்த 1998ஆம் ஆண்டு தொடர் குண்டுவெடிப்பு நடைபெற்றது. இதில் 58 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது இந்து அமைப்பினர் ஆர்எஸ்புரம் பகுதியில் உயிரிழந்தவர்களுக்கு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றனர். குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் ஸ்தூபி அமைக்கப்பட வேண்டும் என இந்து அமைப்புகள் சார்பில் கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சிக்காக ஆர்எஸ்புரம் பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கடைகள் பாதுகாப்புக்காக அணைக்கப்பட்டுள்ளன. அதேபோல ஆர்எஸ்புரம் தபால் நிலையம் முன்பாக உயிரிழந்தவர்களுக்கு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை, தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், தேஜஸ்வி சூர்யா மற்றும் காடேஸ்வரம் சுப்பிரமணியம் ஆகியோரும் புஷ்பாஞ்சலியில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் ஆர்எஸ்புரம் பகுதியில் மற்றும் பாதுகாப்பு பணியில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெறுவதால் ஆர்எஸ்புரம் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.